அரசியல் என்பது என்ன, ஒருத்தர் பழிக்கு பழி வாங்குவேன், நான் இடி வச்சிருக்கேன் டிடி வச்சிருக்கேன்னு சொல்றது அரசியல். இதெல்லாம் அவங்க அப்பயே பார்த்துட்டாங்க. எதிர்மறையான கருத்துக்கள் நான் ஒண்ணு சொல்லுவேன், ஆனா நீங்க வேற ஒண்ணு பேசுவோம். இந்த பாலிடிக்ஸ் வந்து இப்ப கடந்த காலமாக அண்ணாமலை அவர்கள் தலைவராயிட்ட பிறகுதான் வந்து என்ன கேட்டீங்கன்னா, நம்ம கேட்கிற கேள்விக்கே வந்து பதிலே இருக்கிற மாதிரி இல்ல. அவங்களா ஒரு கருத்தை சொல்லி அந்த கருத்தை திணிக்கிறாங்க. நான் அரசியலை படிக்க போறேன், நான் இத்தனை ஆயிரம் புத்தகங்களை படிச்சிருக்கேன் அப்படின்னும் போது இத்தனை ஆயிரம் புத்தகங்கள் படித்திருக்கிறவர்கள் எப்படி இப்படி பேச முடியும்? ஒரே ஒரு % உண்மையாக கட்சிக்கோ இல்ல தொண்டர்களுக்கோ அந்த தேர்தல் நேரத்தில் செயல்பட்டு இருந்தாலும் கூட ஒரு தொகுதியாக வின் பண்ணிருப்பாங்க சார். இதுல வந்து என்ன கேட்டா ஃபுல்லா செட்டிங் செட்டப் இதுதான். அவரை பிடிச்சி எடுத்துட்டு வந்து ரோடு ராலி பண்றான் அப்படி இப்படின்னு சொல்லி டி நகர்லாம் சுத்த விட்டு எந்த தொகுதியுமே வெற்றி பெற முடியல. ஏன் வெற்றி பெற முடியலன்னு கேட்டா இங்க நிர்வாகிகள் சரி கிடையாது. தோல்வி அடைறதுக்கு தான் காரணம், ஸ்ட்ராட்டஜியே சரியில்லையே. எத்தனையோ பேர் வந்து அவர் வந்த பிறகு அரசியலில் வந்துட்டு காணாமல் போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. இவர்கள் யாரையெல்லாம் கூட்டணியில் வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அரசியல் எதிர்காலமே இல்லாமல் போகிற ஒரு சூழல் தான் இன்னைக்கு இருக்கு. தொகுதிக்கு 30 கோடி கொடுத்தாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த 30 கோடி வந்து 40 தொகுதியில போட்டுட்டு கூட்டணி கட்சிகளை சேர்த்து பாஜக தலைமை கொடுத்துச்சு. அப்படி கொடுத்த பணம் எப்படி போய் சேர்ந்துச்சு, எவ்வளவு பேருக்கு எவ்வளவு போச்சு, அரசு ஆராய சொல்லுங்களேன். அதெல்லாம் பண்ணவே இல்லையே. இந்தியாவினுடைய ஆட்சி செய்யக்கூடிய, இந்தியாவினுடைய தேர்தல் நடத்தக்கூடிய பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா, அதிலேயே பல மாற்றங்கள் எடுத்து வரணும். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திரு சார்லஸ் வெற்றிவதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ ஆம்ஸ்டாங் கொலைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து முதல்ல பிஜேபி தான் டைரக்டா டீலிங் இருக்கு, இந்த கொலைக்கு வந்து பிஜேபி தான் காரணம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திசை திருப்பும் வகையில் இன்னைக்கு வந்து தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை இழுத்து விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு என்னன்னா ஒரு குற்றவாளி வந்து இன்னைக்கு மாநில தலைவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது அது வந்து ஒரு அந்த பேச்சே வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு தவறான பேச்சு. ஏன்னு கேட்டா எல்லாருமே பேசினாங்க. அன்புமணி ராமதாஸ் வந்து பேசினாரு, திருமாவளவன் பேசினாரு, உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை ஆம்ஸ்டாங் அவர்களுடைய ரஞ்சித் கூட பேசியிருக்காரு. ரஞ்சித் வந்து ஒரு அறிக்கையை விட்டாரு, சமூக நீதினா இதுதானா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாரு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேசினாங்க. அப்படின்னும் பொழுது செல்வ பெருந்தகை அவர்கள் மட்டும் சொல்லலை, ஆருத்ரா வழக்கை பற்றி பலர் பேசியிருக்கிற சூழல்ல அவர் ஒரு மாநில தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், இவரும் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர். இவர்களுக்கு நிறைய பாடம் இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் கேட்டிங்கன்னா இந்த வெறுப்பு அரசியல்ன்றது என்றைக்குமே எடுபடாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை வெறுப்பு அரசியல், ஒருத்தரை டார்கெட் பண்ணி பேசுறது, ஒருத்தரை அசிங்கப்படுத்தி பேசுறதுனால சந்தோஷப்பட்டுக்கிறது, ட்விட்டரில் போடுறது, ஃபேஸ்புக்கில் போடுறது. ட்விட்டர் எவ்வளோ பேர் பார்ப்பான்னு நினைக்கிறீங்க? ட்விட்டர்லாம் சும்மா ஜஸ்ட் கடந்து போயிடுவாங்க. அது ட்விட்டர் வந்து ஓட்டாகுதுல்ல, ட்விட்டரில் பார்த்தாலும் ஓட்டா போட்டுக்கிட்டு இருக்கான். தேர்தலில் வெற்றி பெறதும் தேர்தல் வியூகங்களை வகுக்கிறதுன்னு தான் நம்ம வந்து இது பண்ணோம். 2021 சட்டமன்ற தேர்தல் அப்போ எல்முருகன் அவர் தலைவர் சட்டமன்ற தேர்தலில் வந்து வெற்றி பெற்றாங்க ஒரு 4 இடத்துல. அதற்கு பிறகு ஒரு தலைவராக வந்தார். இதற்கு அவர் வந்துட்ட பிறகு என்ன வெற்றி சதவீதம் எப்படி இருக்கு? ஓட்டு வாங்கலாங்க, ஓட்டு வாங்குறது மேட்டர் கிடையாது. கூட்டணி கட்சிகள் இருக்கு, ஓட்டு வாங்கலாம். ஆனால் வெற்றி பெறவன் தான் இந்த உலகம் பேசும். நான் ஓட்டு வாங்கிட்டேங்க அப்படின்றது மேட்டர். தோல்விதான், ஒரு ஓட்டுல தோத்தாலும் தோல்விதான். அப்படி இருக்கும்போது ஒரு கருத்தை சொல்றாங்கன்னா அதை கருத்தால தான் எதிர்கொள்ளணுமே தவிர நேரடியாக டார்கெட் செய்ய முடியாது. அதுவும் இல்லாமல் என்ன கேட்டால் இதில் வந்து நிறைய பேர் பாரதிய ஜனதா கட்சியில் வந்து இந்த ஆருத்ரா சம்மந்தப்பட்டவர்கள் இருக்கிறாங்க அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் நீக்கினாங்களா என்னன்னு தெரில, அந்த கதை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிற பொழுது ஆதாரபூர்வமாக வழக்கு யாருக்கு இல்லை? இன்னைக்கு அரசியல் கட்சி நீங்கள் ஆரம்பத்துலேருந்து எல்லாருமே எடுத்துக்கோங்களேன், எல்லார் மேலேயுமே வழக்குகள் பதியப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். எத்தனையோ குற்றவாளிகள் இன்றைக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பாராளுமன்றத்தில் உள்ளே போயிருக்காங்க இல்லையா, நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்க எவ்வளோ பேர் மேலே கிரைம் ரெக்கார்டு இருக்குன்ட்டு. எல்லார் மேலேயுமே ரெக்கார்டு இருக்கு, எல்லார் மேலேயுமே வந்து வழக்குகள் இருக்கு. அப்படின்னும் பொழுது குறிப்பாக ஒரு மாநில தலைவர் அவர் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன கேட்டால், நான் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவன், நான் வந்து என்னுடைய பயணம் வந்து அதை நோக்கியே ஒரு பயணமாக தான் இருந்துச்சு. நான் எந்த கட்சி விட்டு வெளில வந்தாலும் அந்த கட்சியை பற்றி நான் பின்னாடி பேசுனதில்ல, அவங்களும் என்னை பற்றி பேசுனது கிடையாது. நான் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் விமர்சித்ததுலாம் கிடையாது. என்ன ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டரு, ரவுடி ஷீட்டரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். அதுவும் இல்லாமல் ஏற்கனவே அந்த ஆடிட்டர் ஒருத்தருடைய கொலை வழக்கில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆடிட்டர் கொலை வழக்குக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரி வந்து வழக்குகள்லாம் போடப்பட்டுச்சு. 2000 குண்டா சட்டம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. 2002 2001 நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் குண்டாஸ்லாம் போட்டாங்களா தெரில. ஆனால் அந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு
அதில் வந்து கொஞ்சம் பணம்லாம் 40,000 ஏதோ பிடிச்சாங்கன்னாங்க. அதெல்லாம் வந்து கதை. ஏன்னா 96லயே எப்பயும் அந்த சம்பவம் நடந்துச்சு. ஆனால் 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பணம் இங்கே இருக்குன்னு வந்து எடுக்கிறாங்க. ஆனால் அந்த பணம் பிரிண்ட் ஆனது 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் பிரிண்ட் ஆகியிருக்கு அப்படின்ற மாதிரி அது குளறுபடிகள் நிறைய இருந்துச்சு. அந்த வழக்குலேருந்து விடுதலை செய்யப்பட்டாங்க. விடுதலை செய்யப்பட்ட ஒரு வழக்கு. அப்போ ஆளுங்கட்சியாக இருந்தது பாஜக மத்தியில், இங்கே வந்து அதிமுக. அப்படி இருக்கும் பொழுது அந்த வழக்கினுடைய தன்மை அப்போ தெரியும். ஒரு வழக்கில் நம்ம வந்து இப்போ ஒன்றும் இல்லை, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் இங்கே போய் நம்ம ஒரு பெயில் வாங்கிறோம், ஏதோ ஒரு இது பண்ணால் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரையும் போவாங்க. யாரு? போலீஸ். இங்கே ஒரு லோக்கல் வழக்குக்கு ஒரு வழக்குக்கு போனாங்க. அப்படியான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கின்ற பொழுது செல்வப்பிறந்தகை அவர்கள் மீது சொல்லப்பட்ட வழக்குகளாக இருந்தாலும் சரி, அவரோட அஃபிடவிட் பாருங்க நீங்க, வழக்குகளாக இருந்தாலும் சரி, அந்த வழக்குகள் வந்துட்டு நீதிமன்றம் மூலமாக இது வந்து என்ன கேட்டீங்கன்னா இவங்க அக்யூஸ்ட்ல முடிவு செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டாங்க. அப்ப அதை பத்தி நம்ம பேச முடியாது இல்லையா? அதுவும் இல்லாமல் என்ன கேட்டீங்கன்னா இந்த பாலிடிக்ஸே இருக்கு பார்த்தீங்களா, அதாவது எதிர்மறையான கருத்துக்கள். நான் ஒன்று சொல்லுவேன், ஆனால் நீங்கள் வேற ஒன்று பேசுவீங்க. இந்த பாலிடிக்ஸ் வந்து இப்போ கடந்த காலமாக அண்ணாமலை அவர்கள் தலைவராகிட்ட பிறகுதான் வந்து என்ன கேட்டிங்கன்னா நம்ம கேட்குற கேள்விக்கே வந்து பதிலே இருக்கிற மாதிரி இல்லை. அவங்களா ஒரு கருத்தை சொல்லி அந்த கருத்தை திணிக்கிறாங்க. அந்த கருத்தை வந்து இப்போ எத்தனையோ இளைஞர்கள், எத்தனையோ பெண்கள் எல்லாருமே வந்து ஃபாலோவராக போகும்போது அவங்களுக்கு நம்ம வந்து அவங்கள எஜுகேட் பண்ணி எது பாலிடிக்ஸ், அரசியல்ன்றது ஒருத்தரை வந்துட்டு அவதூறு பேசுவது அரசியல் கிடையாது. அரசியல் என்பது என்னங்கிற ஒருத்தர் பழிக்கு பழி வாங்குவேன், நான் இடி வச்சிருக்கேன் டிடி வச்சிருக்கேன்னு சொல்றது அரசியல். இதெல்லாம் அவங்க அப்பயே பார்த்துட்டாங்க. 2001 நினைக்கிறேன். அப்பயே வந்துட்டு இடி, சிபிஐ, சிபிசிஐடி மொத்த கேஸும் எல்லாரும் வந்து உட்காந்துட்டாங்க. எங்க செல்வப்பிறந்தகை அவர்களுடைய வழக்குல எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க. எல்லாம் உள்ள வந்து ஒண்ணு இல்லைன்னு விட்டு போன ஒரு விஷயத்த இவர் இப்போ எடுத்து இப்போ வந்து பேசிட்டாரு. பேசின பிறகுதான் இவர் ஒரு பட்டியலை வெளியிடுறாரு. என்ன கேட்டா இத்தனை பேர் வந்து குற்றவாளிகள் வந்து பாஜகவில் வந்து இருக்காங்க அப்படின்னும் போது அதை பற்றிலாம் ஏன் பேசுறது கிடையாது. ஆருத்ரா சம்பந்தப்பட்ட ஒரு எந்த விஷயத்த பத்தியுமே இவர் பேச மாட்டாரு அப்படின்னும் பொழுது இவர் மீதான குற்றச்சாட்டுகள் வந்து என்னென்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா இப்ப இந்த தேர்தல் நேரத்தில் கூட பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன் சார், 1% உண்மையாவே இருந்தாலும் கூட, ஒரே 1% உண்மையாக கட்சிக்கோ இல்லை தொண்டர்களுக்கோ இல்லை வந்துட்டு அந்த தேர்தல் நேரத்தில் செயல்பட்டு இருந்தாலும் கூட ஒரு தொகுதியாவது வின் பண்ணிருப்பாங்க சார். இதுல வந்து என்ன கேட்டால் ஃபுல்லா செட்டிங்கு செட்டப்பு இதுதான். செட்டிங்னா என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா பணம் வசூல் செய்யப்பட்டிருக்கிறதுன்னு அவங்க கட்சியிலிருந்து வெளில வந்து திருச்சி சூர்யாவே சொல்றாப்புல 500 கோடி ரூபாய் வசூல் பண்ணிட்டாங்க அப்படின்றாரு. இந்த குற்றச்சாட்டு தேர்தலப்பே வந்துச்சு. எல்லா தொழிற்சாலைகள்லையும் எல்லாம் அங்க இருக்கிற வந்து நூற்பாலைகள் எல்லாத்துலயும் போயிட்டு மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. அப்ப அதெல்லாம் பேசுறீங்க. ஏன்னு கேட்டா பவர் இருக்கு, அதிகாரம் இருக்கு அப்படின் போது எவ்வளவு பேர் நீங்க, நான் என்ன கேட்கிறேன், 10 கோடி பேர் தமிழகத்துல 10 கோடி பேர் இருக்காங்க. அதுல 2 கோடி பேர் நீங்க பிஜேபின்னு எடுத்துக்கோங்க. மீதி இருக்க 8 கோடி பேர் மேல இடி வழக்கு போட முடியுமா? 8 கோடி பேர் இல்லப்பா எனக்கு பிடிக்கலன்றாங்க. எவ்வளோ பிரச்சாரங்கள் 8 முறை 9 முறை பாரத பிரதமர் எவ்வளோ வேலை அவருக்கு இருந்திருக்கும். மற்ற தொகுதியாவது போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கலாம். அவரை பிடிச்சி எடுத்துட்டு வந்து ரோடு ராலி பண்றான் அப்படி இப்படின்னு சொல்லி டி நகர்லாம் சுத்த விட்டு எந்த தொகுதியுமே வெற்றி பெற முடியல. ஏன் வெற்றி பெற முடியலன்னு கேட்டா இங்க நிர்வாகிகள் சரி கிடையாது. ஒரு தலைமை ஒன்று வரும்பொழுது அந்த தலைமை வந்து கட்சியில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா கட்சி நிர்வாகிகள் தவறு பண்ணால் கட்சி விட்டு நீக்கணும். 6 மாதம் நிற்கிறேன், 4 மாதம் நிற்கிறேன், ட்ராப் பண்ணுறது, அவங்கள காலி பண்ணணும் ட்ரை பண்ணுறது. எத்தனையோ பேர் வந்து அவர் வந்த பிறகு அரசியலில் வந்துட்டு காணாமல் போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. அதுவும் இல்லாமல் என்ன கேட்டால் இவர் வைத்ததா சட்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அது வந்து அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டோம், அவங்க கட்சி பிரச்சனை அது பேசிக்கிட்டோம். ஆனால் ஒரு காங்கிரஸ் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் 3வது முறை அவர் சட்டமன்ற உறுப்பினர் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து ஒரு சப்ஜெக்டை சொல்றாருன்னும் போது எல்லாருமே அந்த கருத்தை சொல்றாங்கன்னும் போது அதை டைவர்ட் பண்ணி இப்ப ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்கை பத்தி விசாரணை போய்கிட்டு இருக்கு. அதை பற்றி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல கேள்வி கேட்டா அதை தானே நம்ம சொல்லணும். அந்த கேள்வி விட்டு அடுத்த கேள்விக்கு போறது, அடுத்த கேள்வி விட்டு அடுத்த கேள்விக்கு போறது. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரையில 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் வேணா வரட்டும், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனால் மக்கள் மத்தியில நான் என்ன சொல்றேன், ஒரு ஊர் சார், உங்க ஊர் இருக்கு, உங்க ஊர்ல வந்துட்டு ஒரு ரவுடி இருக்கான். ரவுடினா அவன் யாருன்னு கேட்டா படிச்சவனை மதிக்க மாட்டான், போலீஸ் மதிக்க மாட்டான், பொண்டாட்டி மதிக்க மாட்டான், அண்ணன் தம்பி மதிக்க மாட்டான், எவனையும் மதிக்க மாட்டான். அவனுக்குன்னு ஒரு டீம் இருக்கும், அதை வச்சுட்டு ரவுடிசம் பண்ணுவான், குடிப்பான், கலாட்டா பண்ணுவான், ஏதோ ஒன்று பண்றான்னு வச்சுக்காங்க. இவர் ஒரு கட்சியில போய் சேர்றாரு சார். இவர் ஒரு கட்சியில போய் சேர்ந்தோன்னா எப்படி உடனே பரிசுத்தவன் ஆவாரு? இல்ல இவரே நாளைக்கு அதே ஊருக்கு போறாரு, ஓட்டு போட்டுருங்க, இன்னும் எப்படி ஓட்டு போடுவோம்? தோல்வி வெட்டுறதுக்கு தான் காரணம், ஸ்ட்ராட்டஜியே சரியில்லையே. யார் போய் ஓட்டு கேட்டா ஓட்டு விழும்? அந்த மக்களுக்காக, அந்த சமூகத்திற்காக அங்க இருக்கிற ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு இடத்துல இருக்குங்க. வட மாநிலத்தில் ஒரு சமூகம் இருக்கு, தென் மாநிலத்தில் ஒரு சமூகம் இருக்கு, இங்க ஒரு சமூகம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த மக்களுக்காக மக்கள் பணி செய்யக்கூடிய ஆட்கள் நேரடியா போனதான் ஓட்டு வரும். இந்த 500 ரவுடி இருக்கு, 5 கொலை இருக்கு, அவங்கள 10 கொலை வழக்கு இருக்குன்னு அவனை கூப்பிட்டு வச்சுட்டு இவன் ஓட்டு கேட்கவே போட்ட மாட்டான். ஏன்னா இவனுக்கே பாதுகாப்பு கொடுக்கணுமே. இவன் ஃபீல்டுல இறங்கி போனா இவனே எப்போ வெட்டுவான்றதானே இருக்கும். புரியுதா? அப்படிப்பட்ட ஒரு புரிதலே இல்லாம யார் வந்தாலும் நான் கட்சியில சேர்த்துக்கிறேன்னு சேர்த்ததின் விளைவு தான் இன்னைக்கு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு பல்வேறு இடங்கள்ல வந்துட்டு
அப்போ பணம் இருக்கு சார், அவங்க வந்து மத்தியில் ஆள்றாங்க, அவங்ககிட்ட பணம் இருக்கு, ஒரு தொகுதிக்கு 30 கோடி கொடுத்தாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த 30 கோடி வந்து 40 தொகுதியில போட்டிட்டு கூட்டணி கட்சிகளை சேர்த்து பாஜக தலைமை கொடுத்துச்சு. அப்படி கொடுத்த பணம் எப்படி போய் சேர்ந்துச்சு, எவ்வளவு பேருக்கு எவ்வளவு போச்சு, அரசு ஆராய சொல்லுங்களேன். அதெல்லாம் பண்ணவே இல்லையே. இப்போ ஒரு ஆர்டிஐ, ஒரு நண்பர் ஒரு ஆர்டிஐ ஒன்று போட்டாரு, தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் நடந்துச்சு. இந்த 40 தொகுதியில ஒவ்வொரு தொகுதிக்கு நீங்க எவ்வளவு பேரை போட்டீங்க, தேர்தல் அதிகாரி. கோயம்புத்தூர்ல மட்டும் ரிசல்ட் வரலாங்க இது வரைக்கும். கோயம்புத்தூரை சார்ந்த எந்த தகவலுமே வரல. திருச்சி மற்ற எல்லா தொகுதிகளிலும் எவ்வளவு பேர் போட்டாங்கன்னு தகவல் வந்திருக்கு. அவர் என்கிட்ட சொல்லும் போது சொன்னார், சார் நான் உனக்கு போட்டு பார்த்தேன், பட் ஆனா கோயம்புத்தூர் சம்பந்தப்பட்ட டீட்டெயில் மட்டும் கொடுக்கவே மாட்டாங்க சார். எத்தனை இடத்துல வந்து காவல்துறை போக்குவரத்து தணிக்கை செய்யப்பட்டது, எத்தனை இடத்துல வந்து எலெக்ஷன் ஆஃபீஸர் இருந்தாங்க, எத்தனை வாகனங்கள் தணிக்கை செய்யப்பட்டது, அந்த பட்டியலாம் வச்சிருப்பீங்க இல்லைங்க. கண்டிப்பா எல்லாத்தையும் வச்சு எழுதுவாங்கல்ல. TN02 சோ நம்பரு டக்கு டக்குன்னு எழுதுவாங்க. இந்த வண்டியோட மாடல் இதெல்லாம் எழுதுறாங்கல்ல. அப்படி இந்த தொகுதிக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னா வரல சார், என்னன்னு தெரியல சார். அதான்டா செட்டிங்க, அதுதானே விஷயமே. எப்படியாவது அது போல வாக்கு வாங்க வேண்டிய அவசியம். ஆமா. அது இல்லாம அது மாதிரியான தேர்தல் வியூகங்களே சரியாக வகுக்க தெரியாமல் கடைசி நேரத்துல ஒரு கூட்டணி வச்சு நேற்று வரையும் அதிமுகன்னு சொல்லிட்டு அதிமுக தூக்கி அடிச்சு விட்டு அடுத்தது வந்து பாமக இவர்கள் யாரையெல்லாம் கூட்டணியில் வச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அரசியல் எதிர்காலமே இல்லாமல் போகிற ஒரு சூழல் தான் இன்னைக்கு இருக்கு. இது இந்தியா ஃபுல்லாவே. இப்ப பாமக இல்லங்கிறிய, இந்தியா ஃபுல்லாவே இதுதான். லோக் ஜனசக்தியோடைய நம்ம சிரக் பஸ்வான் வந்து இதுல இருக்காரு. 5 தொகுதி அவங்க வின் பண்ணிருக்காங்க. இவங்க கிட்ட பிரிஞ்சு போன டீமும் பாஜக கூட்டணியில் தான் இருக்கு. நீங்க பாருங்க, அப்படி ஒரு நிலைப்பாடு, அரசியல் நிலைப்பாடு எவ்வளவு காலத்திற்கு 1000 வருஷம் ஆட்சி செஞ்சிட முடியுமா? முடியாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு அரசியல் தர்க்கம்ன்றது வேற, விவாதம்ன்றது வேற, வாக்குவாதம்ன்றது வேற. இவர் பண்றது வாக்குவாதத்தை தான் உருவாக்குறாரு. நீ பார்க்கலாம், உன் டீட்டெயில் நான் எடுத்துறேன், அவர் என்ன சொல்ற, நான் என் டீட்டெயில், இதெல்லாம் எதுக்குன்றேன். இது தவிர்க்கப்படக்கூடிய ஒரு விஷயம். அடுத்த கட்ட ஜென்ரேஷனுக்கு நான் பாலிடிக்ஸ் சொல்லி தர போறேன், நான் அரசியலை படிக்க போறேன், நான் இத்தனை ஆயிரம் புத்தகங்களை படிச்சிருக்கேன் அப்படின்னும் போது இத்தனை ஆயிரம் புத்தகங்கள் படித்திருக்கிறவர்கள் எப்படி இப்படி பேச முடியும்? பேச முடியாது. ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் அதை விசாரிப்போங்க, அவர் சொல்லியிருக்காரா, அதை குறித்து நம்ம வந்து விவாதிப்போம், பேசுவோம் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர, எடுத்தோன்னே என்ன பண்றது, நாங்க பண்ணிடுறோம், ஏதாவது ஒண்ணு கேட்டா நாங்க இடியை வச்சு பண்ணிடுறோம், டிடியை வச்சு பிடியை வச்சு, என்னங்க இதெல்லாம் எப்படி எவ்வளவு நாளைக்கு பண்ண முடியும்? இல்ல சார், அந்த அளவுக்கு சுதந்திரம் வந்து மத்திய அரசு கொடுத்திருக்கப்ப அண்ணாமலைக்கு. இல்ல மத்திய அரசை பொறுத்தவரைக்கும் கேட்டா, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில, ஏன்னா இப்ப இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு அவரை மாற்றி இருக்கணும். நியாயப்படி பார்த்தா அண்ணாமலை அவர்களே மாற்றி இருக்கணும். யாராவது ஒரு சீனியரா ஒரு ஆளை போட்டிருக்கணும். ஏன்னா கூட்டணி அவரால் போனதுதான், அதிமுக கூட்டணி அவரால் போனதுதான். அதிமுக இவங்க கூட்டணியில் இருந்துச்சுன்னா கணிசமான தொகுதிகள் வெற்றி பெற்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். எதுக்கு? பேசி அந்த, அதாவது ஒரு பேசுன மாதிரி, பேசாது இருந்தால் மூடனும் ஞானவான எனப்படுவான்னு பைபிள்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டா, பேசாம ஒரு சில விஷயங்கள் நீ அமைதியா விட்டு பாருங்களேன், வெற்றி உங்களுக்கு தேடி தானா வரும். பேசியே என்ன பண்றது, ஒரு விஷயத்தை என்ன பண்றது. இப்ப செல்வ பெருந்தகை அவர் வந்துட்டு மூத்த அரசியல்வாதி, பல அரசியல் துறையோட பயணித்தவர், கண்டிப்பா ரொம்ப பாலிடிக்ஸ் ரொம்ப நல்லாவே தெரிஞ்ச ஒரு ஆள். அப்படி இருக்கும் பொழுது அரசியல்வாதியை அரசியல் பேசிதான் நம்ம வந்து சண்டைக்கு இழுக்கணுமே தவிர, தனிநபர் தாக்குதல், அவங்க பொண்டாட்டி பேர்ல எவ்வளவு சொத்து இருக்கு, இது இருக்குன்னா எடுத்தா இவங்க எடுப்பாங்களே டீட்டெயிலு. இவங்களுக்கு சோர்ஸ் இருக்குல்லங்க. இவங்களே ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஏங்க இவர் சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தானே, இவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தானே. சசிகாந்த் செந்தில் வந்து அவ்வளவா பரிச்சயமே கிடையாது. எப்படி? அவ்வளவா பரிச்சயமே கிடையாது. அவர் எங்கேயோ ராஜஸ்தான்ல எங்கேயோ பொறுப்பாளர் பட்டாங்க, கர்நாடகாவில் ஏதோ பொறுப்பாளர் பட்டாங்க தேர்தல் நேரத்தில். திருவள்ளூர் தொகுதி பெரிய தொகுதி இருக்கிறதுல, பாராளுமன்ற தொகுதி திருவள்ளூர் தொகுதி பெருசு. நீங்க திருவள்ளூர்ல எடுத்து கும்மிடிப்பூண்டி வரையும் வரணும், அந்த 50 கிலோமீட்டர் ஆயிடும். அப்படிப்பட்ட ஒரு தொகுதியில ஒரு மனுஷன் வந்து வெற்றி பெறார். இவர் ஐபிஎஸ், அவர் ஐஏஎஸ். ஐபிஎஸ் போது இவர் எல்லாருக்குமே தெரியும், இவருக்குன்னு வந்துட்டு வார் ரூம் இருக்கு, எல்லா செட்டப்பும் இவருக்கு இருக்கு. அவருக்கு எந்த செட்டப்புமே கிடையாது. ஆனால் அந்த மனுஷன் வந்து அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறார். ஏன்னு கேட்டா, பேச்சு கம்மி, செயல்பாடுகள் அதிகம். எல்லா மூலை முடுக்கலையும் சசிகாந்த் செந்தில் தேர்தல் அப்ப போனாரு. எங்கேயும் யாரையும் அவதூறு பேசல, யாரையும் அசிங்கப்படுத்தி பேசல. ஆனால் இவங்க எடுத்த பாலிடிக்ஸே வந்து ஒரு தவறான பாலிடிக்ஸ். நான் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து வந்திருக்கேன்னு சொன்னா, எப்படி நம்ம கேடர்கிட்ட வந்து ஒரு கேடரை வந்து எப்படி செலக்ட் பண்ணணும், கட்சியினுடைய நிர்வாகி எப்படி செலக்ட் பண்ணணும், கட்சியினுடைய நிர்வாகி அங்கே ஃபீல்டில் போறான் அப்படின் போது அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு மரியாதை இருக்கணும். அப்ப இங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா, பாஜக மேலிடத்திற்கு ஒரு மாயை தோட்டத்தை, ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த செட்டிங் எல்லாத்தையும் பண்ணி எல்லாத்துக்கும் காசு கொடுத்து கூட்டத்தை வர வைத்து அந்த பழக்கத்தை இவர்கள் செய்யறாங்க. இவங்க செஞ்சதின் விளைவு தான் இவங்க இன்னைக்கு தோத்து போயிட்டாங்க. நிறைய இடங்கள்ல தோற்று போயிட்டாங்க. 2026 நாங்கள் டார்கெட் பண்றோம். 2020 டார்கெட் பண்ணாலும் கூட இந்த தனிநபர் தாக்குதல் இருக்கு இல்லையா, தனிநபர்ல ஒருத்தர் விமர்சனம் பண்றாங்க இல்லையா, இந்த மாதிரி விமர்சனங்கள், தனிப்பட்ட முறை விமர்சனங்கள் வந்து அரசியல்ல தமிழகத்துல எடுபடாது. அதே போல இவர் மீது சொன்னப்பட்ட குற்றச்சாட்டுகள், வழக்குகள், செல்வ பெருந்தகை அவருடைய வழக்குகள்ல நான் எல்லாமே புரட்டி பார்த்துட்டேன்.
அந்த வழக்கு எல்லாம் உண்மையிலே வழக்கே இல்லையா சார் செல்வ பிறந்தகை மேல? இல்ல இருந்த வழக்கெல்லாம் அவர் முடிச்சிட்டாரு. அப்புறம் ஏன் இப்ப தூசி தட்டாரு? இப்ப வழக்கு இருக்கு, குண்டாஸ் கூட இருக்கு, இருக்கட்டும், எடுத்து நடந்துட்டோம். அவர் தான் சொல்றாரு, அவர் தான் கையை தூக்கிட்டாரு, நீங்க நடத்துங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. எல்லாத்திற்கும் துணிந்தவர் தான் அவரு. நான் தான் சொல்றேன், 25 ஆண்டு காலத்திற்கு மேலாக அரசியலில கோலோச்சி கொண்டு இருக்கிற ஒரு அமைப்பர். எங்க போனாலும் அவருக்கு சீட்டு கிடைக்கும், எங்க போனாலும் அவருக்கு மரியாதை கிடைக்கும், எங்க போனாலும் பதவி கிடைக்கும். அவருக்கு இருந்த அமைப்பு எல்லாம் பாருங்க, எல்லாமே பெரிய பெரிய போஸ்டிங்ல இருந்தாரு. சாதாரண போயிட்டு வட்ட செயலருக்காக அவர் போய் நிக்கல. அவர் அப்பயே திமுக போய் சேர்ந்தா அவருக்கும் வந்து பெரிய பெரிய பதவிகள்லாம் திமுக அதிமுக எல்லாம் கிடைச்சிச்சு, கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் கிடைச்சிச்சு. ஆனா அவர் இதெல்லாம் உதறி தள்ளிட்டு அவர் என்ன பண்றாருன்னா தன் சமூகம் சார்ந்த மக்களுக்காகன்ட்டு போயிட்டாரு. போயிட்ட பிறகு அந்த வழக்குகளை புரட்டி எடுத்தாலும் கூட நான் என்ன சொல்றேன், நடவடிக்கை எடுங்க. இப்ப நீங்க ஏதோ கண்டுபிடிச்சுன்றீங்கல்ல, நடவடிக்கை எடுங்க, இவரும் நடவடிக்கை எடுக்கட்டும். இல்ல இப்ப இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு வந்து பிஜேபி தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயம் வெளில வருது சார், என்ன காரணம்? இல்ல ஆம்ஸ்டாங் தொடர்புக்கு பிஜேபி வந்து தொடர்பு இருக்குன்றது அவருடைய தனிப்பட்ட கருத்து. அது யாருமே, இவர் வந்து புலன் விசாரணை அதிகாரியும் கிடையாது. யாரு நம்ம இவரு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர், அது அவரே சொல்றாரு. அதை காவல்துறை தான் விசாரிக்கணும். உச்சபட்ச அதிகாரம் கொண்ட சிபிஐ வரையும் இந்த சப்ஜெக்டை கொண்டு போகலாம், நீதிமன்றத்துக்கு சப்ஜெக்டை கொண்டு போகலாம், இது மாதிரி எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு கொண்டு போகலாமே தவிர நேரடி, அது அவருடைய கருத்து. அப்ப அப்படி இருக்கும்பொழுது சரி, அவர் அப்படி சொல்லியிருக்காங்க, அப்படி சொல்லியிருந்தா காவல்துறை தான் விசாரிக்கிறாங்களே, அது பிஜேபியா இருந்தாலும் திமுக இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் அவங்க விசாரிப்பாங்க, அது பார்த்துக்கலாங்க அப்படின்றது தான் நான் வந்து பதிலாக இருக்கணுமே தவிர இவருடைய பதிலே வந்து கேட்டால் டிஃப்ரெண்டா இருக்கும். அப்படி ஏகப்பட்ட குளறுபடிகள் செய்த காரணத்தினால தான் கூட்டணிகள் உடைப்பட்டு சிறு சிறு அமைப்பாக சேர்ந்து இதெல்லாம் வந்து என்ன கேட்டால் அரசியல் பெரிய ஒரு இம்பாக்டை உருவாக்கும். எடப்பாடி பழனிசாமி நேற்று அறிவிச்சிட்டாரு, அடுத்த முறை எங்களுக்கு அவங்களுடைய கூட்டணி இல்லைன்ட்டாப்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா மரியாதை தன்மானம்ன்றது எல்லாருக்குமே தேவைப்படும்ல. இவர் 4 ஆண்டு காலம் தான் இவர் அரசியல் இருப்பாரு. 90களிலிருந்து 93களிலிருந்து அரசியல் பண்றாங்கல்ல, ஈழத்தமிழர் போராட்டத்திலிருந்து அந்த 90களிலிருந்து நான் சொல்றது எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். 94 95லேருந்துலே நான் இவங்களெல்லாம் பார்க்குறேன். பார்க்கும்பொழுது அப்போலேருந்து இப்போ வரையும் அதே அந்த போர் குணத்தோடு இருக்காங்கல்ல. அப்போலேருந்து இப்போ வரையும் யாரையும் டிஃபேம் பண்ணல. அப்போலேருந்து இப்போ வரையும் எத்தனையோ அமைப்புகளை தாண்டி போனாலும் கூட வந்துட்ட பிறகு அவன் சரியில்லைப்பா, வேஸ்ட்பான் தலைவர் இது வரைக்கும் சொல்ல. ஏன்னு கேட்டால் அவர்கள் அரசியல் கற்றுக்கொண்ட இடம் அது மாதிரியான இடம், அரசியல் பாதை அது மாதிரியான ஒரு பாதை. நம்மகிட்ட அதிகாரம் இருக்கு, நம்மகிட்ட அதிகாரிகள் இருக்காங்க, நம்ம வந்து எல்லாருக்கிட்டையும் நம்ம பேசுவோம் அப்படின்றதுக்காக ஒரு தவறான ஒரு பேச்சு அவர் சொல்லிட்டாரு அப்படின்னும் போது உடனே அவர் மீது வந்து சேரை வாற்றி இறைப்பது வந்து தவறான ஒரு முன்னுதாரணம் தானே. ஏன்னு கேட்டால் அவரை நீங்க பேச வச்சுட்டீங்களே, பேசாது இருந்த ஒரு மனிதர், அரசியல் மட்டும் பண்ணியிருந்த ஒரு மனிதர் ஆதங்கத்துக்குள்ளாகி போய் அவர் பயங்கரமா பேசுற அளவுக்கு நான் எடுத்து போடுறேன் சோர்ஸ் அப்படின்ற மாதிரி அவரும் களத்துல இறங்கிட்டார். அவருக்கும் பெரிய சோர்ஸ் இருக்கு. அண்ணாமலை அவர்கள் பெய்டு சோர்ஸா இருந்தாலும் இவர் பணமே கொடுக்காம சோர்ஸ். அப்படிப்பட்ட நெட்வொர்க் வச்சிருக்க ஒரு ஆள் தான் செல்வ பிறந்தகை. ஏதோ கிராமத்துல பிறந்துட்டாரு, ஏகப்பட்டவருக்கு வழக்கு எல்லாருக்கும் தான் இருக்கு. நீங்க பட்டியல் போடுங்க, அப்படியே ஒவ்வொரு பெரிய பெரிய அதிகாரிகள் எல்லாரும் போடுங்க. அரசியல்வாதிகள் எல்லாரும் எடுத்தீங்கன்னா மாயாவதி அவர்கள் மீது வழக்கு இருந்தது, அமித்ஷா அவர்கள் மீது வழக்கு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மீது வழக்கு இருந்தது, எடப்பாடி பழனிசாமி மீது வழக்கு இருக்கிறது, ஓபிஎஸ் மீது வழக்கு இருக்கிறது. யார் மேல வழக்கு இல்லை, சுமோட்டாவே எடுத்தாங்க. உயர்நீதிமன்றம் சுமோட்டாவே எடுத்து பல வழக்குகள், பொன்முடி வழக்குலாம் எடுத்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது வழக்குகள் எல்லாம் இங்க அரசியல்வாதிகள் கிடையாது. ஒரு வழக்கு போட்டா போதும், அப்படியே கண்டினியூஸா போட்டுருவாங்க. அந்த வழக்குகள்லாம் பெரிய பின்புலம் வந்து பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. அந்த டைம்ல இவங்க வந்து பயங்கரமா கொலை வச்சுறாங்க. இவரும் டாக்டர் மூர்த்தியாரும் பெரிய லெவலில் பாலிடிக்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்க ஒரு சூழல்ல இவங்களை ஆஃப் பண்ணுன்றதுக்காக போடப்பட்ட வழக்குகள். அது வந்து நீதிமன்றமே வழக்கு வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க, இது வந்து இவங்க குற்றவாளிகள்ன்ட்டு. அதுக்கப்புறம் நீதிமன்றமே சொல்லிட்ட பிறகு ஒன்று அப்பீல் போனோம், இல்லை ஏதாவது ஒன்று ஆராய்ச்சி பண்ணி இவங்களோட மிஸ்டேக் அதுதான். இப்போ செல்வ பிறந்தகை பற்றி டீட்டெயில் எடுத்துட்டு இருப்பாங்க, எங்க பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க. கர்நாடகாவில் தோற்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு? வெறும் ரோடு ரேலி, ஒரு 50 ரோடு ரேலி. எங்க லோக்கல்ல இருக்கிறவன் ஒரு 90வது வார்டு 91வது வார்டுல அங்க எடுத்துட்டு போய் மூஞ்சி என் மூஞ்சி காட்டினா ஓட்டு வரும். ஆமா, அங்க கொண்டு போய் டெல்லியில இருந்தோம், பஞ்சாப்ல இருந்து ஆளை கூட்டு வந்து வணக்கம் ஜி அப்படின்னா எப்படி ஓட்டு வரும்? வராது. அது மாதிரிதான் இவங்க தோற்றதுக்கு காரணமே. இப்ப பாருங்க, இப்ப எவ்வளவு அரசியல் வியூகங்கள் வகுக்க வேண்டியது இருக்கு, அடுத்த கட்டம் தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும், ஒரு பக்கம் நெருக்கடிகள் இருக்கு, இதெல்லாம் பார்த்துக்கணும். இப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டீமை விட்டு செல்வ பிறந்தகையோட வரலாறு எடுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வேலை நடக்கும். இது மாதிரி டைமை வேஸ்ட் பண்ணி பாலிடிக்ஸ் பண்ணி கடைசி கட்டத்தில் போய் கூட்டணின்னு போய் நிற்கிறது, அது என்னாச்சு கேட்டால் அதுதான் அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் ஆகுச்சு. ஆகவே செல்வ பிறந்தகை அவர்கள் பேசியது வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்து. செல்வ பிறந்தகை இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறார் சார், பிஜேபியில் வந்து பாத்தீங்கன்னா மொத்த ரவுடியும் பிஜேபியில் தான் இருக்கு அப்படிங்கிறாரு. உண்மையில எத்தனை ரவுடி தான் சார் இருப்பாங்க பிஜேபியில்? இல்ல, அதுக்கான பட்டியல் ஆல்ரெடி வந்து காவல்துறை ஒரு பட்டியல் வெளியிட்டு இருந்தாங்க. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பட்டியல் வெளியிட்டு இருந்தாங்க. அதுதான் ரவுடி, அதாவது பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்டை வந்து பாத்தீங்கன்னா அதுலயே அமெண்ட்மெண்ட் எல்லாம் கொண்டு வரணும். ஒரு கட்சியில் உறுப்பினர் ஆகும் பொழுது அவன் கண்டமேனிக்கு வந்து ஒரு சட்டத்தை வந்து இப்போ எவ்வளோ சட்டங்கள் அமெண்ட் பண்ணுறாங்க.
இப்போ கூட பார்த்தீங்கன்னா கிரிமினல் மேஜர் லாஸ் அப்படின்னு சொல்ல குற்றவியல் நடைமுறை சட்டங்கள்ல 3 சட்டங்களை பண்ணிட்டு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது முக்கியமான சட்டம் இந்தியாவினுடைய ஆட்சி செய்யக்கூடிய, இந்தியாவினுடைய தேர்தல் நடத்தக்கூடிய பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா, அதிலேயே பல மாற்றங்கள் எடுத்துட்டு வரணும். இது மாதிரி வந்து கிரிமினல் பேக்ரவுண்ட், கொலை குற்றவாளிகள், கற்பழிப்பு குற்றவாளிகள், போக்சோ வழக்கில் இருக்கவங்க, அதுபோல சீட்டிங் வழக்கில் இருக்கவங்க, இந்த மாதிரியான கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கவங்க கட்சியில உறுப்பினரே ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டத்தை எடுத்துட்டு வரணும். அதை யார் எடுத்துட்டு வரான்னு பாருங்க, எடுத்துட்டு வர மாட்டான். ஏன்னா அப்பதான் அவன் சீட்டிங் பண்ணி பணத்தை எடுத்து வந்து கொடுப்பான். அந்த பணத்தில் தான் போஸ்டர் ஓட்டுறது, பேனர் ஓட்டுறது, ஒரு காலத்துல கள்ளச்சாராயம் வித்தது, ஒரு காலத்துல என்ன பண்றதுன்னா கள்ளக்கடத்தல் பண்ணது, இதெல்லாம் தான் அரசியல் கட்சிகளை வலு சேர்த்தது. இப்போ என்ன பிரச்சனை, சீட்டிங் டீம் எல்லாம் கூட வச்சுக்கிறது. சீட்டிங் டீம் எல்லாம் கூட வச்சு அவன் 2000 கூட வச்சிருக்காங்க, இவ்வளவு அமௌண்ட்டை கொடுறா அப்படின்னு, உனக்கு நான் பெயில் எடுக்கிறேன், டெல்லியில் எனக்கு இவரை தெரியும் அவரை தெரியும், எவ்வளோ விஷயம் தெரியுமா, டெல்லியில் நான் பெயில் வாங்கி கொடுக்குறேன், இது பண்ணி கொடுக்குறேன், அது பண்ணி கொடுக்குறேன், பாதி சீட்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு கதை. அப்படி இருக்கும் பொழுது இந்த நீங்க சொன்ன மாதிரி வந்து இந்த வழக்குகளாக இருக்கட்டும், இப்ப நீங்க குறிப்பிட்டது போல செல்வ பெருந்தகை அவர்களுடைய விஷயத்தை பொறுத்தவரையில இவங்க வந்து வழக்குகள்லாம் சொன்னாலும் கூட அவர் எல்லா வழக்கு விட்டு மீண்டு வந்துட்டாரு. நீங்க புதுசா வழக்கு போட்டாலும் அதை நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன்ட்டாரு. ஆனா அது அரசியலுக்கு இந்த கால சூழ்நிலைக்கு அண்ணாமலை அவருடைய பேச்சு எடுபடுமான்னு பார்த்தா எடுபடாது. ஏன்னா ரெக்கார்டு எடுக்கலாம், எல்லாம் என்ன பண்ணலாம். இது தனிநபர் பிரச்சனை தானே. 2 பேரும் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர்கள். அந்த அரசியல் நீரோட்டத்தில் தான் பயணிக்கணுமே தவிர மற்றபடி நீங்க தனிநபர் தாக்குதல் போது இவங்களும் ரெக்கார்டு எடுப்பாங்க, அவங்களும் ரெக்கார்டு எடுப்பாங்க. இது ஒரு இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலையில ஒரு நியாயம் கிடைக்குமா, ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு உண்மையான கதை என்னன்ட்டு ஒரு பக்கம் போராடும் போது தேவையில்லாம ஒரு சாப்டரை சொல்லி திசை திருப்பி மடைமாற்றம் செய்து இந்த வழக்கை திசை திருப்புகிற ஒரு செயலாக தான் இது பார்க்கப்படுது. கண்டிப்பா சார், உங்க நேரத்தை ஒதுக்கி நேரங்களை கலந்து மிக்க நன்றி. நன்றி நன்றி. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.